உங்களோட கெரியரில் ஏதா ஒரு இன்சிடென்ட், ஒரே ஒரு இன்சிடென்ட், ஒரு ஃபேஸு உங்களுக்கு மறக்க முடியாமல் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இருக்கிற மெச்சூரிட்டியில் நான் இந்த கேஸை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே, இதை வந்து அன்னைக்கு நான் பண்ண விதம் அதை விட பெட்டராக நான் இன்னைக்கு ஹேண்டில் பண்ணியிருப்பேன். ஐ திங்க் நான் ஜாயின் பண்ண அன்னையிலேருந்தே எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருந்தது மேம். அப்போ இருந்த டிஜிபி, அப்போ இருந்த ஐஜிபி வால்டர் தேவாரம் சார், ஸ்ரீபால் சார், அப்புறம் இன்னும் நிறைய ஆஃபீஸர்ஸ் பேர் சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்து என்னுடைய வீக்லி ரிப்போர்ட்ஸே வந்து டேரக்ட் டிஜிட்ட வந்து டிஜி பார்த்து ஓகே ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு அடுத்த போஸ்டிங்கே கொடுத்தாங்க. முதல்ல ஒரு குட்டி சப்டிவிஷன், அப்புறம் ஒரு பெரிய சப்டிவிஷன், அப்புறம் அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஐம் பிளெஸ்ட் தட் வே மேம். ஒரு டிஎஸ்பிக்கு வந்து ஒரு டிஜிபியோட கைடன்ஸுங்கிறது பெரிய விஷயம், அது இருந்தது அப்போ. அதே மாதிரி எனக்கு ஒரு பீயிங் அ உமன், அதுவும் நான் சொல்லி தான் ஆகணும், ஒரு ப்ரிவிலேஜ் இருந்தது. நான் வந்து டிஜிட்டே நேராக பேசலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே டிஜிட்ட பேசுவேன், ஐஜிட்ட பேசுவேன். சரி, இந்த மாதிரி இருக்குது, தப்பாயிருச்சு, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்பேன். அதனால என்னை நிறைய ஆஃபீஸர்ஸ்க்கு பிடிக்காமல் இருந்திருக்கு. எது ஒன்றும் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நேராக சீஃப் ஆஃபீஸ் போயிடுதும்பாங்க, பைபாஸ் பண்ணி போயிடுறாங்கம்பாங்க. ஐ குட் ஹவ் டன் இட் பெட்டர் அப்படிங்கிற ஃபீலிங்கே வராத அளவு ப்ரொஃபஷ்னலி ஐ திங்க் ஐ ஹவ் டன் மாரலி எவ்ரி திங் ரைட். எதுவுமே ஒரு இன்சிடென்ட் கூட ஐயோ அந்த தப்பு நடந்துடுச்சு, அந்த ஒரு ஃபேஸ் என்னால் மறக்க முடியலையேன்னு அப்படி இல்லையா மேம்? பர்சனலாக தான் மேம் இருக்குது, பர்சனல் லைஃப்பில் இருக்குது, நாட் இன் ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷனல் எனக்கு இல்லை. ஏன் பர்சனலாக இருக்குன்னா, என் ஹஸ்பண்டே கூட அன்றைக்கி சொன்னேன், அவர் வருத்தம் தான் பட்டார். டைம் மிஷின் இருந்தால் ஏறி நான் மறுபடியும் 91 போயிடுவேன்னு சொன்னேன். ஏன் அப்படி? ஏன்னா சில விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலான்னு இப்போ தோணுது. பர்சனல் ஃப்ரெண்டு தான், பட் பிகாஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். போலீஸ் ஆஃபீஸர் வனிதா மேம் வந்து வீட்டுக்கு வரும்போது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுவாங்களா, இல்லை யூ வில் பிரிங் தோஸ் கேரக்டர் ட்ரேட்ஸ் ஹியர்? மேம், அது நான் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு அட்வைஸாகவே கொடுக்குறோம். ஏன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த அதிகாரம் வந்து இந்த மொமெண்ட் அந்த கேப் தூக்கி நீங்கள் வைக்கும்போது, இந்த யூனிஃபார்ம் போடும்போது நல்லாயிருக்கும், ஒரு கௌரவமாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும், எல்லாம் இருக்கும். அது எப்படி உங்கள் பர்சனாலிட்டி சேஞ்ச் பண்ணும்? அவ்வளோ வீக்காக நீங்கள்? ஸோ 25 வயசில் வேலைக்கு வரீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பர்சனாலிட்டி அது எங்கே? அதே மாதிரி இப்போ ரிட்டையர் ஆகி போகும்போது இதை நீங்கள் அக்வயர் பண்ண இந்த ஹேபிட்ஸை வச்சுட்டு ஐயோ என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களோ. இப்போ நீங்கள் கேட்கும்போது நான் சொன்னேன், வனிதா ரிட்டையர்டுன்னு சொல்லுங்கன்னு. ஏன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அப்புறம் சுற்றி இருக்கவங்கெல்லாம் மதிக்க மாட்டாங்க. நீ மதிச்சா மதிக்காட்டி போ, திஸ் இஸ் மீ. வனிதா வில் ஹேவ் அர் பிளேஸ் இன் த சொசைட்டி ஆல்வேஸ். ஐ வில் மேக் ஷுர். So that is only one role you are one playing. part of your life. And நிறைய கிரைம் பார்த்துருப்பீங்க, நிறைய இது பார்த்துருப்பீங்க, அது உங்களை பயங்கரமாக திங்க் பண்ண வச்சு. அது சினிமா மாதிரி பிஜிஎம்லாம் வராது இல்லை மேம். நீங்கள் ஒரு பார்ப்பீங்க, கண் எடுத்திருப்பாங்க, கால் எடுத்திருப்பாங்க, தலை இருக்காது, ப்ளீடிங் இருக்கும். அந்த இடத்துல போனால் நமக்கு என்ன தோணுன்னா, பட் உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கும்ல அதோட. இல்லை அதை லைஃப் இவ்வளோ இருந்துச்சுன்னா மேம் என்ன இருக்குன்னா, ஐயோ குத்திருக்காங்களா, இந்த வெப்பனாக இருக்குமா, இந்த வெப்பன் இதில் குத்திருந்தா தான் இவ்வளோ டீப்பாக இந்த ஊண்டு வந்திருக்குமா, அப்போ நம்ம போஸ்ட்மார்ட்டம் போய் பார்க்கணுமா, ஒருவேளை அந்த ஒரிஜினல் வெப்பன் கிடைக்கலனா என்ன, எந்த வெப்பனை வந்து இது யாரு, யாரோட பையன், யாரோட வைஃப், அப்படியெல்லாம் தோணாது. அது யாருக்குமே தோணாது மேம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தோணவே தோணாது. அந்த இடத்துல உட்காந்து பிரியாணி சாப்பிட்றவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்ன வேறு வழி இல்லை, அது தோணாது. அது வந்து எனி போலீஸ் ஆஃபீஸர் ஃபார் தட் மேட்டர் அப்படி எமோஷனல் கனெக்ட் வைக்க மாட்டாங்க. எத்தனை பேர் செத்தாலும் ப்ரொஃபஷனல் லைஃபை நீங்கள் ஒரு ரோலாக வச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது யூ சேஞ்ச் ரோல். ஒரு வாட்டி நான் மாறினதை ஃபீல் பண்ணேன்னா, மதுரையில் நான் திருப்பரங்குன்றம் டிஎஸ்பியாக இருக்கேன், பெரிய சப்டிவிஷன், என்னை நம்பி கொடுத்துருக்காங்க. லேட் நைட் வரேன், 2 மணிக்கு வரும்போது பி சுஷீலா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஜீப்பில் போட்டுக்கிட்டே வரேன். என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, இன்னொரு ஜூரிஸ்டிக்ஷனில் ஒருத்தர் துரத்திட்டு வந்து வெட்டுறாங்க, பாலத்துலேருந்து குதிக்கிறாங்க, வெட்டுறாங்க, ஒரு கொலை ஆக போகுது. அந்த கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் கூப்பிட்டு அவருக்கு சொன்னேன், சார் உங்கள் ஏரியாவில் யாரோ இறங்கி போகிறாங்க, இப்போ ஒரு துரத்திட்டு போகிறாங்க, 4 பேர் வெட்டிடுவாங்கன்னு சொன்னேன். அப்புறம் அதுக்குள்ளே அவர் மைக்கை கொஞ்சம் கேட்டே வருவாங்கல்ல எல்லாம், அவங்க டைரக்ட் பண்ணிட்டாங்க, சிட்டி போலீஸ்லேருந்து டிசிகிசி எல்லாம் போயிட்டாங்க. பட் நான் பாட்டை ஆஃப் பண்ணவே இல்லை. அப்போ இறங்கி வரும்போது நான் நினச்சேன், என் டிரைவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா நம்ம இவ்வளோ ஒரு உணர்ச்சி இல்லாமல் ஒரு கண்ணு முன்னாடி ஒரு பெரிய க்ரைம் நடக்க போது பாட்டு கேட்டுட்டு வரோம், அப்படி ஆயிரும் மேம் அப்படின்னா. இது வந்து ஒரு பல பேர் அப்படி ஆயிரும் மேம். அது உங்களுக்கு அப்படி கேட்டு வந்தீங்க, பரவாயில்லம்மா. நான் நினச்சேன் அம்மா வந்து முழுசாக போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டீங்கன்னு நினச்சேன். என்ன ப்ரொஃபவுண்ட் வார்த்தை இல்லை அது. என்ன அது, that doesn't mean that you don't you're a very cruel person. It is because you are doing that is job and that is something else. But ma'am, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் ஒன்று படிச்சிருந்தேன் மேடம் இந்திரா காந்தி பற்றி. அவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்களோட ஸ்டேட் கெஸ்ட் வரும்போது அவங்க போய் பர்சனலாக பெட் லினன் எல்லாம் க்ளீனாக இருக்கா, கர்டன்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கான்னு பார்ப்பாங்களாம். ஸோ ஒரு லேடி ஒரு பவருக்கு ஒரு பொசிஷனுக்கு வரும்போது த மதர்லி சைட் ஆஃப் ஹர், த ஹோம் மேக்கர் சைட் ஆஃப் ஹர் ஆல்சோ வில் ரிஃப்ளெக்ட் தேர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, ஒரு பெண்ணுக்கு நடந்த அநியாயம் இதெல்லாம் பார்க்கும்போது, ஒரு பெண்ணா நீங்க அங்க டெஃபினட்டா உங்களோட ஒரு பர்சனல் டச் இல்லைன்னா உங்களோட ஒரு இது அங்க வந்திருக்கும், அந்த ஆங்கிள் வந்திருக்கும்ல. ஒரு
ஒரு மேல் போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸரும் அந்த விஷயத்தை டீல் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குமா இல்லை ரெண்டு ஒரே மாதிரி தான் கண்டிப்பாக இருக்குமா? இருக்கும். அதுக்காக தானே விமன் ஆர் இண்டக்டட் டு போலீஸ். அதனால தானே விமன் உள்ள எடுத்திருக்காங்க. அந்த எல்லாமே மேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு போலீசிங் பண்ண முடியாது. ரெண்டாவது மேம், ஒரு பெரிய விஷயம் விமன் வேலைக்கு வரதில் இருக்குது. எந்த வேலைக்கு வந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு விமன் வந்து நோ சொன்னாங்கன்னா அவங்கள யாருக்குமே பிடிக்காது. எது அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே யாரையும் அலோவ் பண்ணாமல் நோங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னாலே அது மேல் ஈகோவை அப்படி ரப் பண்ணிடும், அப்படி டச் பண்ணிடும். ஃபிசிக்கலாக நம்ம எவ்ரி மந்த் வி ஹேவ் சேஞ்சஸ் இன் அவர் பாடி, எவ்ரி ஸ்டேஜ் இன் லைஃப், ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங் டைமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மெனோபாஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணாக நம்ம பாடியில் நடக்கிறது இமோஷ்னல் ஹார்மோனல் சேஞ்சஸ், ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இஸ் அன்பிலீவபிள். ஸோ இது ப்ராக்டிக்கலாக அது ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கா மேம் உங்களுக்கு? 100% ப்ராப்ளம் தான் மேம். எனக்கெல்லாம் டெலிவரி வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் உங்கள் ட்ரைனிங்லேருந்து சொல்லுங்கள் மேம். ட்ரைனிங்கில் வந்து பண்ணும்போது மேம், அப்போது எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு அப்போ எனக்கு அந்த எங்களோட பிரின்சிபல் கேட்டார். மிஸ்டர் ஜார்ஜ், ட்ரைனிங்கில் என்ன கஷ்டமாக இருக்குன்னு. எனக்கு மார்னிங் எந்திரிக்கிறது தான் சார் கஷ்டமாக இருக்குது. 4 o'clock எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்குது. உண்மையில் எனக்கு அதான் கஷ்டமாக இருந்துச்சு. கிரவுண்டுக்கு வந்து மற்றதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை இருந்துச்சு மேம். ஏன்னா ஃபிசிக்கலி நம்ம அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகலை. அத்தனை கிலோமீட்டர் ஓடுறது, அவ்வளோ எனக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஓட முடியும், லாங் டிஸ்டன்ஸ் ஓட முடியாது. பாடி நமக்கு ட்ரெயின் ஆகிறதுக்கே ஒரு 3 மாதம் ஆகும். பட் பாடி ட்ரெயின் ஆகும். கண்டிப்பாக ஆகும். காஃப் மசில்லாம் பிஞ்சு போய் பாத்ரூமில் கூட உட்கார முடியாமல் இருந்து அந்த போலீஸ் ட்ரைனிங் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 மாதத்தில் அது எல்லாமே ஈஸி ஆகிடும். அப்போ எப்போவாது ஐயோ நம்ம இதை விட்டுட்டு போயிடலாம். ஆமாம், விட்டுட்டு போகணும்னு தோணலை எனக்கு. ஐயோ தெரியாமல் மாட்டிக்கிட்டோமோன்னு தோணிருக்கு. அது எப்படி, ஹவு டிட் யூ ஹோல்ட் ஆன்? அது அப்படி இவ்வளோ யோசிக்கலாம் மேம். அப்படி யோசிக்கலாம் நேரம் கொடுக்க மாட்டாங்க ட்ரைனிங்கில். ஏன்னா நான் பிரின்சிபல் பிடிசியாகவும் இருந்திருக்கேன் 5 years. இப்போ ரீசெண்டாக நான் அந்த கேர்ள்ஸ்க்கெலாம் சொல்வேன், ஒரு முதல்ல வர 3 மாத ஃபீலிங்கெல்லாம் உன்னோட ரியல் நினச்சிக்காத. உனக்கு அந்த யூனிஃபார்ம் நீ போடும்போது, நீ நடக்கும்போது, நீ சொசைட்டியில் நீ ஒரு ஆளாக வரும்போது வரக்கூடிய ஒரு ப்ரைடு இருக்குது பார்த்தியா, அது வந்து இது எல்லாத்துக்கும் ஒர்த் இட். நீ வந்து இது அந்த கஷ்டத்தை அண்டர்கோ பண்ணு. கஷ்டம் நம்ம என்னதான் பண்ணல, எந்த வீட்டில் எந்த பொண்ணு கஷ்டம் அனுபவிக்கலை? வீட்டு வேலை நிறைய பேர் கஷ்டம்தான். குழந்தை பிறக்கிறத விட வலியான விஷயம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அந்த குழந்தை பிறக்கிற டைமில் எனக்கு வந்து ஒரு மோசமான ஒரு பாஸ் இருந்தார். என்ன பண்ணார்னா, எனக்கு கோயிலில் ஸ்ரீரங்கம் கோயில் வைகுண்ட ஏகாதசி பந்தோபஸ்து எனக்கு பனிக்கூடமே கோயிலில் எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு உடையிற மாதிரி ஆயிடுச்சு. நைட் 2 o'clock வரைக்கும் எனக்கு டியூட்டி. அந்த ஆஃபீஸர் எனக்கு சொன்னார், 2 மணி வரைக்கும் நீ இருக்கணும். ஏன்னா கோயிலுக்கு வந்து ஏதோ பாம் த்ரெட்டோ ஏதோ வந்திருக்கு, 2 மணிக்குள்ளே எதாவது நடந்தால் ஒன்றை தானே சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னாரு. எங்கள் டிரைவர் சொன்னார், அவர் சொல்லிட்டு இருக்காருமா, வாங்க நம்ம போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. நான் சொன்னேன், வேணாம் நீங்கள் இறங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேரிங்கில் தலை வச்சு படுத்துக்கிட்டேன். கரெக்டாக 2 o'clock வந்து நான் டியூட்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு போனேன். அப்புறம் என்னால் டவுனுக்குள்ளே போக முடியல. அந்த அவுட்டர்லேயே பெரிஃபெரியிலே ஒரு எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆச்சு. அப்போ நான் நினச்சேன், எனக்கு இந்த வைராகியம்னு ஒன்று வரும் பாருங்களேன். எனக்கு பெயின் வந்து டாலரன்ஸ் கிடையாது. ஐயோ அப்படின்னு பயப்படுவேன். கல்யாணத்துக்கே பயந்துருக்கேன் நான் வந்து. ஐயோ, ஆனால் அதை வந்து எனக்கு அந்த சமயத்தில் ஒரு வைராகியம் வந்தது. என்ன தான் கஷ்டம் கொடுப்பீங்க, அப்படி எப்படி தான் கஷ்டம் கொடுப்பீங்க? ஒரு தலை தீபாவளிக்கு விட மாட்டேங்கிறீங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணால் நான் என்ன ஆவேன்னு நினைக்கிறீங்க? அது ஆக மாட்டேன். அண்ட் ஒரு பெரிய விஷயமா, எங்கள் பேட்ச்சில் என்னை 4 வருஷம் கீழே தள்ளினாங்க, என்னென்னமோ ப்ரொஃபஷ்னலி கஷ்டம் கொடுத்தாங்க. பட் நான் என்னுடைய பேட்ச்லேயே முதல்ல ஏடிஜிபி ஆனது நான் தான். இதுதான் பதில். நான் வந்து உட்காருவேன், நீ எல்லாம் எனக்கு சல்யூட் அடிப்ப, நான் உனக்கு திருப்பி நான் யாருன்னு காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து உட்கார்ந்தேன். இப்போ நான் சந்தோஷமாக பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா மேம், எனக்கு வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். ஸோ நான் என்ன பர்பஸ்க்கு உள்ளே வந்தனோ அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். சூப்பர் மேம். நாம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாங்க. அது என்னது தெரியுமா? பல வாட்டி நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது இதுதான் நடக்கும். நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஐயோ நம்மளால் முடியலை, நம்மளோட லைஃப் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு, வி டோன்ட் ஹாவ் ஹோப்னு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது நமக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அந்த காலையில் வர நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணோம். அது ஹோல்ட் ஆன் பண்ண முடியாதவங்க தான் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஹோல்ட் ஆன் பண்ணணும். அண்ட் இமோஷ்னலாக இருக்கும்போது அதை கொஞ்சம் விட்டுடணும். அதுக்கப்புறம் அந்த டெசிஷன் எடுக்கிறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுப்போம். அண்ட் இன்னொன்று, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஆல்மோஸ்ட் 90% ஓடி இருப்போம். ஃபினிஷிங் லைன் 10% தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி கிவ் அப் பண்ணிவிடுவோம். அந்த 10% ஹோல்ட் ஆன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அது லைஃப்பில் இருக்கிறது ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, கஷ்டகாலம் சொல்லுவாங்க இல்லையா, அதாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபிசிக்கலாக இருக்கிறது, ப்ரொஃபஷனலாக இருக்கிறது, என்ன மைல் ஸ்டோனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளை அந்த 10% ஹோல்ட் ஆன் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஐ திங்க் வீல் ஹிட் த ஃபினிஷிங் லைன். இன்றைக்கி புதுசாக பிறப்போம்னு நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன ப்ராப்ளம்? நான் டெய்லி என் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு கேட்டால் நான் பாரதியார் தான் கையில் பிடிச்சிப்பேன். அது மாதிரி ஜெயகிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் கையில் பிடிச்சிப்பேன், ஓஷோவை கையில் எடுத்துப்பேன். அப்போ எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணியிருக்கார், நீங்கள் ஓஷோ புக்கெல்லாம் கவர் பண்ணி படிங்கன்னு. ஏன் படிங்க, ஆனால் கவர் பண்ணுங்க, உங்களை வந்து தப்பாக எடுப்பாங்க.
இதான் மேம் சொசைட்டி. இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் ரொம்ப மோசமானவங்க நினைப்பாங்க. இதில் எப்படி நீங்கள் இவங்களுக்காக நீங்கள் வாழ்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்காங்க? எனக்கு ரொம்ப பழமை பாரம்பரியம் ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, ஐயோ இந்த ஈயச்சம்பல்ல ரசம் வைக்கிறது, அந்த பித்தளை பாத்திரத்தில் சமைக்கிறது, அந்த உருளியில் வந்து கேசரி கிண்டுறது, இதுக்கெல்லாம் இப்போ தானே டைம் இருக்குது. Correct. ஒரு நல்ல முறத்தில் புடைக்கிறது, கொண்டு போய் காய வைக்கிறது. அப்புறம் எங்கள் அம்மா வந்து நல்லா ஊறுகாய் போடுவாங்க, எங்கள் அம்மா நல்ல எல்லாம் அந்த ஜாடி எல்லாம் கழுவி வைக்கிறது. இதெல்லாம் இப்போ எனக்கு வந்து பொழுது போகுது. Awesome, ma'am. நான் ரொம்ப ரிலேட் பண்றேன் இதுல. என்னன்னா அந்த காலத்துல நமக்கு இதெல்லாம் ரசிக்கிறதுக்கான ஒரு Time இல்ல. இடைவேளை இருக்கல. இப்ப வந்து என் பொண்ணோட டெலிவரி டைம்ல கூட எங்க அம்மா எனக்கு எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாலோ, அந்த லேகியம் பண்ணறது, பண்றது, குழந்தைக்கு கண்ணு மை வீட்லயே சூர்மா பண்ணறது, பண்ணுவோம். பொட்டு பண்ணறது. அதெல்லாம் தான் இப்போ ரசிக்கிறேன். எல்லா நாளுமே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு, எல்லா நாளுமே பேசிக்கிட்டு, எல்லா நாளுமே அட்வைஸ் பண்ணிட்டு முடியாது மேம். அட் த எண்ட் ஆஃப் த டே வீட்டில் நம்ம சமையல் சாப்பாடு, இப்போ இன்னைக்கு காலையில் கூட யூடியூப்பில் பார்த்து ஒரு ரெசிபி சொல்லி என் கூட இருக்கிறவங்கள வச்சு பண்ண சொல்லிட்டு வந்தேன். வாழ்கிறதும் பிழைக்கிறதும் 2 விஷயம். இப்போ வாழ்கிறேன். ஆண் வந்து ரவுடித்தனம் பண்ணால் ஜாலிம்பாங்க, பெண்கள் ஜாலியாக இருந்தால் ரவுடிம்பாங்க. ம். எல்லாம் அந்த டெர்மினாலஜிஸ் தானே மேம். நீங்கள் வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்பாவோ அண்ணனோ கூட உங்களுடைய அந்த திங்கிங் ப்ராசஸை எவ்வளோ தூரம் ரிலீஸ் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்களே. அங்கேயே நீங்கள் குட்டி குட்டி குட்டியாக போராடி தான் வெளியில் வரணும். நம்ம வந்து ஹவுஸ்லேயும் போய் அப்பா அப்பாட்ட பேசும்போது நீ ஏடிஜியாக கூட இருந்துட்டு போ, யாராக வேணால் இருந்துட்டு போ, அட் எண்ட் ஆஃப் தி டே எனக்கு டாட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அவங்களால அசைக்கவே எரேஸ் பண்ணவே முடியல. ஆனால் என் தம்பி வந்து எனக்கு 12 வருஷம் சின்ன பையன். அவன் ஒரு ஐஏஎஸ் அவன் செக்ரட்டரியாக இருக்கான். அவன் சொல்கிறதெல்லாம் வேதம். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களை என்ன எதுக்கு எல்லாம் ரோல் மாடல் ப்ராட்டப்னு கேட்குறாங்க. கிடையாது, நீங்கள் பார்ஷியாலிட்டி இருக்கே வீட்டில். இதை நான் ஒன்று நான் சொல்லும்போது கொஞ்சம் அடங்காப்படாரி பேர் வரும் எனக்கு. இது எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கும், எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் ஒன் டே நினச்சேன், என் பொண்ணு எனக்கு ஒரு நல்ல டீச்சர். மேம் வந்து ஒரு முத்தா சொல்றாங்க வார்த்தைகள். நம்ம குழந்தைகள் ஆர் அவர் மோஸ்ட் ஹானஸ்ட் டீச்சர்ஸ். ஆனஸ்ட் டீச்சர்ஸ், வெல் விஷஸ். அவன் எனக்கு வெளியில் வரும்போது சொல்லுவான், அம்மா அவங்க வருத்தப்பட்டா அது அவங்க ப்ராப்ளம், நீங்கள் ஏன் அதை இங்கேருந்து எடுத்துகிட்டு மாடி வரைக்கும் வர்றீங்க, பேசிட்டீங்கல்ல, யூ ஆர் கம்ஃபர்டபுள் தானே, வாங்க. அப்பாவை நீங்கள் திட்டுறீங்களா, திட்டுங்கம்மா, அது உங்கள் ப்ரிவிலேஜ், நீங்கள் திட்டுங்க. அவர் வருத்தப்பட்டால் அது அவர் பிரச்சனை. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களான்னு கேட்குற ஒரு அருமையான குழந்தை எனக்கு. ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, சிரிச்சிட்டு இருக்கீங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் தான். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு இடையில இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தான். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. என் பொண்ணுக்கும் எனக்கு இருக்கிறதும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆனால் இவங்க 2 பேரை தாண்டி எனக்கு உலகம் பெருசாக போக வேண்டிய தேவையே வராமல் போயிடுச்சு. இல்லைன்னா என்னுடைய நேச்சருக்கு ஒருவேளை கள்ளக்காதலில் முடிஞ்சிருக்கலாம், முடியும். ஏன் நிறைய பெண்கள் அப்படி போகிறாங்க அப்படின்னா, எங்கேயுமே அவங்க உணர்வுகளுக்கு மரியாதையே இல்லை, உணர்வுகளுக்கு வடிகாலே இல்லை. அவங்கள ஒரு பர்சனாகவே யாரும் நினைக்கல. இது வீடு இதை உணரணும். முதல்ல நான் சொல்கிறது கொஞ்சம் ஹார்ஷாக சொன்னால் கூட வீடு நினைக்கணும். ஒரு பொண்ணு அவள் வந்து உங்களுக்காக பிறக்கலை, அவளுக்காக அவள் வாழ்கிறதுக்கான தருணங்களை அவள் தேடிக்கிட்டே இருக்கா. மேம் எக்ஸலண்ட் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் திஸ் ஷோ. என்னன்னா இப்போ இந்த வேலிடேஷன் ஒன்று தேவைப்படுறது இல்லை எல்லாருக்கும். நம்ம எல்லாம் சோஷியல் பீயிங்ஸ், நமக்கு அப்ரிசியேஷன் வேணும், நமக்கு ரெஸ்பெக்ட் வேணும், நம்ம இம்பார்ட்டன்ட், நம்மளோட சிக்னிஃபிகன்ஸ் என்னதுன்னு நமக்கு தெரியணும். அதுவும் பாரதியார் தான் சொல்லியிருக்காரு, ஓடி வந்து கை குலுக்க உனக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னா நீயே உன் கையை குலுக்கிக்கோ. எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்டாக இருந்தாலும், எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் சில்ட்ரனாக இருந்தாலும், ஒரு அளவுக்கு தான் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ யூடியூப் பார்க்கறதுனாலும், இன்ஸ்டா பார்க்கறதுனாலும், ஃபேஸ்புக் பார்க்கறதுனாலும் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்குங்க, நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபீடாகவே வந்துட்டு இருக்க போகிறது. ஸோ யூ ஹாவ் டு சூஸ். நான் எப்படி க்ரோ ஆக போகிறேன், என்னோட பெட்டர் வெர்ஷன் நான் எப்படி ஆக போகிறேன். அந்த பர்சனல் க்ரோத்துங்கிற ஸ்ட்ரிங்கை, அந்த ஒரு த்ரெட்டை நம்ம அழகாக கோத்துக்கிட்டே வந்துட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா ஓ நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமான்னு நமக்கே அதிசயமாக இருக்கும். ஆஃப்டர் யூ ரிட்டையர்ட், விச் பார்ட் ஆஃப் வனிதா மேம் ரிட்டையர்ட், விச் பார்ட் டிட் நாட்? வனிதா அஸ் அ பர்சன் ரிட்டையர் ஆகலை, வனிதா அஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அந்த கிளாரிட்டி அதுக்கு இடையில் ஒரு பெரிய லைன் இருக்குது. இப்போ நான் போய் உட்காந்து நிறைய டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியாது, போலீஸில் நிறைய விஷயங்கள் நான் செய்ய முடியாது. பட் சொசைட்டிக்கு நான் பண்ணலாம் இன்னும் கூட ஃப்ரீயாக. இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஆஹா இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, இவ்வளோ எனக்கு சம்பளம்லாம் வாங்கிட்டு இப்போ அதை வந்து நானாக யூஸ் பண்ணலாம் விதவுட் ஃபியர் ஆர் ஃபேவர். கிவ் இட் டு த சொசைட்டி. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா அது நான் யாருக்கும் பயந்து இவங்கன்னு சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை. இன்டர்வியூ கூட கொடுத்துருக்க முடியாது மேம். இன்டர்வியூ கொடுத்துருக்க முடியாது. All the best to you. It was so wonderful to have you here. You are an inspiration and I really hope இந்த வீடியோ பார்க்குறது ஒவ்வொருத்தருக்கும் இதுலேருந்து பல விஷயங்கள் கிடைச்சிருக்கும். அவங்களோட லைஃப் ஜேர்னியில் அவங்களுக்கு அவங்களுக்கு ரீவிசிட் பண்ணுறதுக்கு பல விஷயங்களும் இதுலேருந்து கிடைச்சிருக்கும். Thank you so much for your time, ma'am. A small gift for you. This is a mirror, ma'am. It's a very small gift.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷம். திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். தேங்க்யூ மேம்.